நம்ம வந்து இந்த காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து எப்பயுமே ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு 1/2 கிளாஸ் டீ குடிக்கிறது ஒரு வழக்கம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னைக்கு தலைவர் பார்த்துக்கோங்க, லேட்டாக எந்திரிச்சாரா, சரி ஓகே வாடா பல்ல வலிக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு, இன்னும் டீ சாப்பிடல. சரி ஓகே டீ போடுவானா, அம்மா நான் போட்டு தரேன் அப்படின்னேன். அதான் நிற்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருடா சிம்மில் வச்சுட்டு நம்ம அங்கிட்ட வேலையை போய் பார்ப்போன்றதுக்கு என்ன சொன்னையா, என்னடா சொன்னா சொல்கிறா. இப்போ வந்து சிம்மில் வைக்கக்கூடாது, பொங்கி வரமேலே சிம்மில் வைக்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாமுங்க. இந்த மாதிரி டீ வைக்கிறது, ஒரு சுடுதண்ணி வைக்கிறது, அப்புறம் தோசை ஊற்றுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அது சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அவ்வளோதான். சரியா? கொஞ்சம் அடுப்பு வேறு மக்கராக இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த டக்குன்னு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியாது இல்லையா? ஸோ டீ பொங்கி வரவுமே பிள்ளை கரெக்டாக சிம்மில் வச்சிருச்சு. அதான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு, டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கோ, ஒரு தக்காளி சட்னி வைக்கிறதுக்கெலாம் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளே வந்து முடியாமல் ஒரு படுத்திருக்கோம், ஒரு சுடுதண்ணி வைக்கணுமா, அம்மா இருமா வச்சு தர்றோம் அப்படின்ட்டு ஒரு சுடுதண்ணி வச்சுருவாங்க. மாவு இருக்குதா, பையன் தோசையெல்லாம் ஊற்றுவாங்க சூப்பராக, தோசையெல்லாம் நல்லா ஊற்றுவான். அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், குழந்தைகளுக்கு நம்ம வந்து கைட் பண்ணுறதில்ல, சமையல் விஷயத்தில் தப்பே இல்லை, தாராளமாக கைட் பண்ணலாம். ஓகே பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். பாய். லலித் மாமாவுக்கு பாய் சொல்லிடு. லலித் மாமா பாய். எங்கள் மதுரைக்கு வாங்கன்னு கூப்பிடு. எங்கள் மதுரைக்கு வாங்க. அவ்வளோதானே, நான் சொல்லி கொடுத்தது அப்படியே நம்ம ஒப்பிக்கிறியடா.